வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி வணக்கம் இருக்கீங்க? சார். வணக்கம் சார். நல்லா இருக்கும் சார். ஓகே, ஓகே, ஓகே. நல்லா இருக்கீங்களா? ரைட். சொல்லுங்க எப்படி இருக்கு மார்க்கெட்லாம்? இன்னைக்கு நல்லா அப்பாச்சு சார். மேல போகுன்னு பார்த்தா பைபிட் ஹேக் அகைன் கீழே எடுத்துட்டு வந்துருச்சு சார். ஓகே, ஓகே, ஓகே. ஐபெட் யாரும் அதிகம் யூஸ் பண்றது கிடையாது. யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களே. ஆனால் அதிகம் யூஸ் பண்றது இல்லையே. நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார். மோஸ்டா இந்தியன் யூசர்ஸ் யாரும் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க இதனால. ஓகே, ஓகே. சொல்லுங்க. மார்க்கெட்டே நான் பார்த்து 4-5 நாள் சரியாவே மார்க்கெட் நான் பார்க்கல. ஊர்ல இல்லை. சென்னை போனீங்களா சார்? ஆமா, நான் அங்கே தான் இருந்தேன். நானும் சென்னையில தான் சார் இருந்தேன். ஃபோன் பண்ணியிருக்கலாமே எனக்கு. எந்த ஏரியால இருந்தீங்க நீங்க? இல்ல நீங்க ஏதோ பர்சனலா போயிருந்தீங்கன்னாங்க. சரி அதனாலதான் சரி இது பண்ணலாம். நான் டியூஷன் வந்துட்டேன். பொண்ணு இன்டர்வியூக்காக போயிருந்தேன். ஓகே ஓகே. ரவுண்ட் நான் செங்கல்பட்டு. செங்கல்பட்டு. ஓகே, ஓகே. அடுத்த ரவுண்டுன்னு ஜோஹோ. ஜோஹோ. ஓகே ஓகே. அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்டு அங்கே கிளியர் பண்ணியிருந்தேன். அடுத்த ரவுண்டு போயிருந்தேன். அதனால அதுக்காக போனோம். அதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தேன். சொல்லுங்க எப்படி இருக்கு? அதே மாதிரி டிஏஓ டீட்டா வந்துருச்சு. சப்போஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க அதில் ரூட்டுன்னு. அது நீங்கள் சும்மா வச்சுருந்தீங்கனால அது ரூட்டுக்கு மாறிக்கும். எந்த வேலிடேட்டில் வச்சுருந்தாலும் அது ரூட் வேலிடேட்டருக்கு மாறிக்கும். ரூட்லேயே கிட்டத்தட்ட 35 to 45% ஏபிஒய் தராங்க. ஸோ வச்சுருந்தீங்கன்னா அப்படியே விட்ருங்க. ஸோ சப்நெட்டில் ஸ்டோர் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க். இந்த ரிஸ்கினா கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பண்ணுங்கள். ரூட்லேயே இப்போதைக்கு வச்சுக்கோங்க. எனி அதர் நியூஸ்? அதே மாதிரி யாரெல்லாம் அன்றைக்கி எனக்கு கேட்டாங்கன்னு தெரியல. நான் ஊருக்கு போகிற அன்னைக்கு நிறைய பேர் கேட்டாங்க. ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி தான் இது ரிலீஸ் ஆகிருந்துச்சு, ஸ்டோரி ப்ரோட்டோக்கால் ஐபி வாங்கலாமான்னு. வெயிட் பண்ணி எடுக்கலாம். 1.2 to 1.5 வந்து எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் எடுத்தாங்க? நான் எடுத்தேன். கிட்டத்தட்ட $9 வரைக்கும் இன்றைக்கி போச்சு. 1.46 நான் எடுத்தேன். அன்றைக்கி நான் கேட்ட எல்லாருக்குமே சொன்னேன் 1.2 to 1.5 நல்ல ரேஞ்சு. அந்த ரேஞ்சில் வந்து எடுத்துக்கோங்க. நல்ல ப்ராஜெக்ட். ஏர்ட்ராப்ல நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. நிறைய ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு. ஒரு 768 காயின்ஸ் எனக்கு கிடச்சிச்சுன்ட்டு அனுப்பிச்சிருந்தேன். திருப்பி ஒருத்தர் 545 கிடச்சிருந்தாரு. நிறைய பேருக்கு ஏர்ட்ராப் கிடச்சிருந்தது. அது நல்ல ப்ராஜெக்ட். ஏற்கனவே ஒரு தடவை டெடிக்கேட்டடாக ஒரு லைவ்ல டோட்டலாகவே ஸ்டோரியை பற்றியே பேசியிருந்தோம் இல்லையா, மொத்தமாகவே. நல்ல ப்ராஜெக்ட். அது நல்ல அருமையான ப்ராஜெக்ட். கீழே வந்துட்டு இருக்கு பாருங்க. எனிதிங் எல்ஸ்? வேற என்ன? பைபிட் இன்னைக்கு ஹேக் ஆயிருக்குன்னாங்க. என்ன நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால லீஸ்ட் பாதர்ட் அபவுட் தட். அது மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் யாருக்கும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஃபுல் டீடைல்ஸ். திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சார். அவங்களே போஸ்ட் போட்டிருக்காங்க சார். ஓகே, 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 ஓகே. பார்க்கலாம். வேற என்ன மார்க்கெட்டில் பார்த்தீங்க? ஹவ் இஸ் தி மார்க்கெட் மூவிங்? ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இட்ஸ் மூவிங் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கொஞ்சம் அப் ஆயிருக்கு. மற்றது எல்லாமே பெருசாக எதுவுமே மூவ் ஆகலை. கொஞ்சம் கொஞ்சம் அப் ஆயிருக்கு. மாவியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் அப் ஆயிருக்கு. ரொம்ப டவுனில் இருந்தது. அப்புறம் வேறு எந்த ப்ராஜெக்ட் அப் ஆயிருக்கு? செலஸ்டியா கொஞ்சம் அப் ஆயிருக்கு, நல்ல டவுனில் இருந்து. வேறு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹோல்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸில் பெருசாக எதுவும் போன மாதிரி தெரியல. டிஓ அஃப்கோர்ஸ் அது காயின் பேஸ் லிஸ்டிங்னால கொஞ்சம் அப்பாச்சு. கையிலேருந்து மேலே போச்சு. வேறு ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னு எல்லாமே கீழே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கீழே தான் இருக்குது. எனி கொஸ்டின்ஸ்? இந்த கிரியேட்டர் பிட்டு எப்படி சார் இப்போ எடுத்துலாமா சார்? இதுல இருந்து 14 நாள் withdraw பண்ணலாமா? எடுக்க முடியாதுங்க. 14 நாள் கழிச்சு தான் எடுக்க முடியும். அன்லாக் பண்ணிக்காங்க. டேட் கொடுத்துருப்பா, அந்த டேட் எடுத்து. ஓகே சார். இந்த ஆமன் என்ன சார் பண்ணலாம்? ரொம்ப அப்படியே லாஸ் ஆகிருக்கு, ரொம்ப கீழே போயிடுச்சு. எனக்கும் அப்படி தான் இருக்கு. நானும் அன்லாக் பண்ணி தான் வச்சிருக்கேன். பார்ப்போங்க. சரிங்க சார். சரி.
26ஆம் தேதி என்ன எனக்கு ரிலீஸ் ஆகும்னு போட்டிருந்தது. 26th எல்லாத்தையும் வெளில கொண்டு வரும். ஆமன்லாம் அப்படியே வந்துருச்சு சார். எக்ஸ்சேஞ்ச் வந்துருச்சு. இதுக்கு வந்துருச்சு, எனக்கு வாலெட்டுக்கு வந்துருச்சு. ஓ அப்படியா? அன்லாக் ஆகி ஓகே ஓகே வந்துருச்சு சார், வந்துருச்சு. பட் பிட்டு மாத்திரம் இன்னும் வரல ஆக்சுவலா. ஓகே 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 வேற சார் இப்போ ஐஎன்ஜியை வந்து நான் ஸ்டேக் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம அதை வித்ட்ரா பண்ணி நம்ம ரெடியா வச்சுக்கலாமா, இல்லைன்னா ஜஸ்ட் அப்படியே ஹோல்ட் பண்ண ஸ்டேக்கிங் ஸ்டேக்கிங்ல இருக்கட்டும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ரிவார்டாவது கிடைச்சிட்டு இருக்கும். இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு டிசிஏ யூ கேன் டிசிஏ. ஆனால் $15 ரேஞ்சில் தான் இருக்கு. நல்ல ப்ரைஸ் தான் அது. இன்னும் கீழே போனாலும் யூ கேன் டிசிஏ. ஸ்டேக்கிங்ல இருக்கட்டும். அட்லீஸ்ட் சும்மா இருக்கிறதுக்கு வெளியில நீங்க வச்சிருக்கிறதுக்கு ஏதாவது ரிவார்டு கிடைக்கும் இல்லையா? கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க, ஏன்னா 21 டேஸ்ன்னு நினைக்கிறது அன்ஸ்டேக்கிங் அன்பாண்டிங் பீரியட். ஆமா சார், ஆமா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிங்க. இப்போ வேண்டாம், கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆகட்டும், அப்புறமா ப்ரிப்பேர் ஆகிங்க. நான் ஆஃப்கோர்ஸ் ஆட்டம் டைமென்ஷன் எல்லாத்தையும் அன்ஸ்டேக் பண்ணிட்டேன். ஒரு அளவுக்கு பிரயோஜனம் இல்லாம சும்மா ஸ்டேக் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு ஏர்ட்ராப் கூட கிடைக்கல. எதுக்கு அதை தண்டமா வச்சுட்டு அன்ஸ்டேக் பண்ணி நான் சும்மா வேலெட்ல தான் வச்சிருக்கேன், கெப்லர்ல இருந்து. ஆமா சார், ஆனா மொத்ததெல்லாம் எடுத்துட்டேன். ஐஎன்ஜி மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஐ மீன் ஸ்டேக் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ஓகே. சோ அதுவும் இல்லைன்னா ஜஸ்ட் அதான் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கலாம். இல்லை, உங்களுக்கு அட்லீஸ்ட் ரிவார்டு கிடைக்குதுன்னா ஓகே. எனக்கும் ஆட்டம்ல கிடைச்சிட்டு தான் வச்சு பரவாயில்லன்னு நான் ஸ்டேக் பண்ணிட்டேன். ஸ்டேக் பண்ணல, எடுத்து வெளியில வச்சுட்டேன், சும்மா கிடக்கட்டும். சார் அந்த எஸ்எம்ஹெச் நம்ம டிசிஐ பண்ணிருக்கேன் சார். உள்ள வெறும் 6 மில்லியன் தான் ஃபண்ட் உள்ள இருக்கு. அது ஒரு 500 மில்லியனாவது போகுமா சார் ஃபண்ட்? கேப் 6 மில்லியன். ஆமா, ரொம்ப கீழே வந்துருச்சு. ரொம்ப கீழே வந்துருச்சு. வெறும் 6 மில்லியன் தான் இருக்கு. தெரியல எனக்கு. ஏன்னா அது நான் 3 பேக்கா விட்டது. ஏன்னா நான் கேப்ல எடுத்துட்டு மீதி நான் ஏற்கனவே நம்ம ரொம்ப நாள் அதை பத்தி பேசியிருந்தேன். இந்த மாதிரி லைவ்ல தான் ஆக்சுவலி நல்லா அப்ஸ் அண்ட் டவுன் ட்ரேட் பண்ணி எடுக்கலான்ட்டு அதுல கேப்ல ரிலீஸ் பண்ணிட்டு மீதி விட்டது தான் அவங்களோட வேலெட்ல வச்சிருக்கேன். அது எவ்வளவு இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. அதனால அப்படியே அது வேலெட்ல கிடக்கு. அது ஓகே சார். அப்படி இருந்துச்சுன்னா விட்டுருங்க. அதான் சார், இப்போ ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஒரு 500 மில்லியனாவது ஒரு புல்ரன்ல பிடிக்கும்ல சார்? போகணும், கண்டிப்பா போகணும். காயின் பேஸ் இன்வெஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட் அது. காயின் பேஸ் இன்வெஸ்ட்மென்ட் அதுல இருக்கு. ஓகே சார். ஓகே ஓகே. வேற இந்த இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்களா சார்? காயின் பேஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு நம்ம சொல்றோம்ல சார், அவங்களோட வெப்சைட்ல போட்டிருக்காங்க. ஓகே, பட் நம்ம வேற என்ன போய் செக் பண்ண முடியுமா சார்? காயின் பேஸ் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்குன்ற விசி இன்வெஸ்ட்மென்ட் காயின் ரேங்க்ல எல்லாத்துலயுமே இருக்குங்க. எந்தெந்த ப்ராஜெக்ட்ல அவன் இதுலயே வெப்சைட்லயும் இருக்கும். அவன் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதுல காயின் பேஸ்க்குள்ள போனீங்கனாலே இருக்கும். அவன் சைட்டுக்குள்ள போனீங்கனாலே இருக்கும் எந்தெந்த ப்ராஜெக்ட்லாம். ஓகே. வேற இப்போ எஸ்எம்ஹெச் புதுசா எடுக்கலாமா சார்? எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப கீழே இருக்க எடுக்கலாம். ஒரு 1x வந்தோடனே அப்படியே எக்ஸிட் ஆயிடலாமா? எடுக்கும் போது டபுளா எடுத்துக்கோங்க. 100 எடுக்கணும்னா 200 எடுங்க, 1000 எடுக்கணும்னா 2000 எடுங்க. 1000 விற்கிறதுக்கு 1000 ஹோல்டிங்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிக்கோங்க. டைவன் ரொம்ப இறங்கிடுச்சு சார். இப்போ டிசிஏ பண்ணலாமா சார்? டைவன் பழைய ரேட்டுக்கு வந்துருச்சு. டைவன் ரொம்ப இறங்கிடுச்சு சார். பழைய ரேட் வந்துருச்சு. அது ஏதோ சார் ஏதோ ஃபட் இருக்குங்களா? ஒன்றும் ஃபட்லாம் இல்லைங்க. கீழே வந்தாலும் ஃபண்ட் எல்லாமே படி பார்த்தா எல்லா காயினுமே கீழே தான் வந்திருக்கு. எல்லா காயினுமே ஃபட் இருக்காப்ப. எந்த ப்ராஜெக்ட் இப்போ மேலே இருக்கு? எல்லாமே கீழே வந்துருச்சு. எவ்ரி ப்ராஜெக்ட் எல்லாமே கீழே தான் இருக்கு. போன வேகத்துல கீழே வந்துட்டு தான் போகும். எல்எஸ்எஸ் ஃபாலோ பண்ணீங்களா? அது எல்எஸ்எஸ் லாஸ்லெஸ்ஸா? இல்லையே, அது ரொம்ப கீழே வந்துட்டான். 1 ரூபாயோ நம்ம 10 சென்ட் நான் வச்சுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் அதில் நான் கொடுத்துட்டேன். என்கிட்ட 10 சென்ட்னா கிட்டத்தட்ட 8 ரூபாயா? 8 ரூபாய், 8 9 ரூபாய், 1 ரூபாய் 9x கீழே வந்திருக்கா? 10 ரூபாயில இருந்தா இப்போ அப்படியே ட்ராப் ஆகி 1.8 1.5ல சொல்லிருக்கான். நம்ம முன்னாடி கன்சிடர் பண்ணும்போது ஹாப்பியும் எதுவும் பார்த்துருக்கோம். ஆமா, செக்யூரிட்டியில செக்யூரிட்டியில இப்போ ஹாப்பியுமே இறங்கியிருக்கான். 500 ருபீஸ் ரொம்ப தான் இருக்கான். ஓகே ஓகே ஓகே. ஹாப்பி சப்ளை கம்மியா இருக்கும் எல்எஸ்எஸ்ஸை விட. நான் வந்து 8 to 10 அந்த சென்ட்ல தான் நான் வச்சிருந்தேன், ஹோல்ட் பண்ணியிருந்தேன்.
அப்புறம் 13 சென்ட் ஏதோ போகும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன். அப்புறம் ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டேன். என்கிட்ட இல்லை இப்போ. அது ரொம்ப நாள் பில்லு வச்சிருந்தேன். நாட் நவ். ஆல்மோஸ்ட் 1 வருஷம் மேலே 1.5 வருஷம் இருக்கும். லாஸ்லெஸ்ஸை விட்டு வெளியில் வந்தேன். அது ஒரு தடவை 20 சென்ட்ஸ் ஏதோ போச்சு. அந்த டைமில் நான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். 20 சென்ட்ஸோ 19 சென்ட்ஸோ அது வரைக்கும் வச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஏதோ ஒரு ஹேக்கு கூட அவன் தான் இது பண்ணி கொடுத்தான். ஜில்லோட ஹேக்கோ ஏதோ என்னோட ஹேக்கே அவன் தான் கொஞ்சம் அதை பற்றின டேட்டாலாம் எடுத்து கொடுத்தான். அது ரெக்கவரி பண்ணும்போது போய் அப்போ கொஞ்சம் பீக் போனோம். அதான் அந்த டைமில் தான் எக்ஸிட் ஆனேன்னு நினைக்கிறேன். ஓகே இது போதும்ட்டு அப்போ கொடுத்தேன். ஹாப்பி இருந்துச்சு. ஹாப்பியும் நான் கொடுத்துட்டேன். அதெல்லாம் ஒரு $13 கொடுத்தேன். $13 $12 இருக்கும். அப்படி 6 7 எடுத்துட்டு $13 கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். ரொம்ப நாள் ஆச்சு ஹாப்பி நான் மறுபடியும் ட்ரேட் பண்ணி. வேற எதுவும் ப்ராஜெக்ட் சார்? இந்த டிஓ வந்து ஸ்டேக்கிங் போட்டிருக்கு. கார்த்திக் கிருஷ்ணன் சார் சென்னையில இருந்து. டிஓ ஸ்டேக்கிங் போட்டிருக்கு பிட் நோவா வாலெட்ல. பட் ஆனா ஸ்டேக்கிங்ல போயிட்டு வந்து ரிவார்டு பிக் பண்ணும்போது காயின் இருக்குதே ஷோ ஆக மாட்டேங்குது. டிராப் டவுன் பாக்ஸ் இருக்கும். இப்போ வந்து அப்கிரேட் பண்ணிருக்கான் அந்த யூஎக்ஸ் அந்த என்டையர். ஓகே சார். இதே பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட் அந்த பர்டிகுலர் இதே வந்து அதாவது குரோம் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கிறது தான் அது இந்த வாலெட். அப்கிரேட் பண்ணிருக்கான். அதுல போனீங்கன்னா ஒரு டிராப் டவுன் ஒரு அம்புக்குறி மாதிரி இப்படி கீழே அம்புக்குறி போட்டு ஒரு பட்டன் இருக்கும், ஒரு பாக்ஸ் இருக்கும். ஆமா, சப்நெட் 1 2 3 4 போயிட்டே இருக்கு. சப்நெட் 0ல போடுங்க. நீங்க எங்க வச்சனா சப்நெட் 0 அத ரூட்டுக்கு வந்து அது எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். யாருக்கிட்ட போட்டீங்களோ அது போய்டும். ஓகே, அப்ப சப்நெட் 0 போட்டா அது நமக்கு தெரிஞ்சிரும்ல சார்? ஆமா, சப்நெட் 0 போடுங்க, உங்களுக்கு எல்லாமே ரூட்டுக்கு போய்டும். அதாவது வந்து நீங்க எங்க வச்சிருந்தாலும் அந்த அப்கிரேட் வந்து ஒரு 5 நாள் அது ஓபன் ஆகல. அப்போ வந்து சுத்திக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு, முடிஞ்ச உடனே வந்துடும். சப்நெட் 0ல போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இப்போ உங்களுக்கு ரிவார்ட்ஸும் அதிகமாக இருக்கும் பாருங்க. முதல்ல வந்துட்டு இருக்க ரிவார்ட்ஸோட அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஏன்னா ஒரு 30 to 40% வரைக்கும் ரிவார்டு வரும். ஓகே, நான் ஃபவுண்டேஷன் தான் போட்டிருக்கேன். அதான் நான் ஃபவுண்டேஷன்ல தான் இருக்கு. சப்நெட் 0ல இருக்கும். ஓகே ஓகே, வந்துச்சு சார், பார்த்துட்டேன். அவ்வளோதான். அது எல்லாமே சப்நெட் 0க்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இங்கிருந்து நீங்க வந்து வேற சப்நெட்ஸுக்கு போட்டீங்கன்னா 100% வரைக்கும் கூட கிடைக்குது. பட் கொஞ்சம் ரிஸ்க் இப்போதைக்கு அது வேண்டாம். நீங்க சப்நெட் 0ல இருக்கட்டும். இங்க வந்து ரிவார்டு குறையும் போது நம்ம மாத்திக்கலாம். இப்போதைக்கு இதுலயே இருக்கட்டும் வச்சுங்க, சேஃபா இருக்கும். ஏன்னா எப்படி ப்ளே ஆகுதுன்றது தெரியணும். அது பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மாத்திக்கலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், பிளான் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ரூட்லயே வச்சுக்கோங்க. அப்புறம் சார் இதுல வேண்டாம் சப்நெட். சென்னைக்கு வந்தீங்க, உங்களை பார்க்கலாம் ட்ரை பண்ணோம். பார்த்தேன் ஏற்கனவே. நான் எப்பவும் வந்தா பாக்குற அந்த 4 பேரை மட்டும் தான் பார்த்தேன். they came to my house. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் இருக்கிற இடம். they came. நான் மீட் பண்ணவே இல்லை. ஏன்னா மீட் பண்ணலாம் தான் இருந்தேன். பட் ஆனா மீட் பண்ண முடியல. ஏன்னா வந்து அடுத்தடுத்த வீடுகளுக்கு போற மாதிரி இருந்தது. கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப நாளா பார்க்காம இருந்தேன். ரிலேட்டிவ்ஸ் பாக்குற மாதிரி இருந்ததுனால நான் ஆக்சுவலி ஒரு இடத்துலயே இல்லைண்ணா. வென்ட் டு குடுவாஞ்சேரி, அங்கிருந்து அம்பத்தூர், அப்புறமா வெறுகம்பாக்கம், கொரட்டூர் சுத்திட்டு இருந்தேன். ஒவ்வொரு ஏரியாவா எப்படி 4 hours 5 hours ஒரு வாட்டியும். முக்கியமே என்னால யாரையுமே வர சொல்லவும் முடியல. இவங்க மட்டும் ஒரு நைட் டின்னருக்கு மட்டும் வென்ட் ஆஃப். ஒரு 4 பேர் வந்தாங்க, அவங்களோட மட்டும் போயிருந்தேன். வேற யாரோடய நான் போகல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது சப்போஸ் அங்க இதுக்குன்னே வர மாதிரி வரும்போது தான் எல்லாரும் மீட் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா மீட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு பிளேஸ் வச்சு மீட் பண்ணலாம். ஒரு காமன் பிளேஸ்ல மேபி ஏதாவது மண்டபம் மாதிரி பிளேஸ்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அதை கொஞ்சம் பார்த்தா நல்லா தான் இருக்கும். ஏற்கனவே பிளான்ட். அப்புறம் சரி மார்க்கெட் நல்லா இருக்கு, கொஞ்சம் நல்லா இருக்கும்போது பார்த்தோம்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் எல்லாரும் அப்பதான் மக்களை கொஞ்சம் எத்துவா இருப்பாங்க, ஹாப்பியாவும் இருப்பாங்க. அப்ப பார்க்கலாம்னு விட்டாச்சு. இல்லைன்னா அப்போ போய் பார்த்துருக்கலாம், பார்க்கலாம். என்ன கூட அவங்கள்ட்ட கூட மண்டபம்லாம் இருக்கு, ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே சார். ரியோ வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் இறங்கி இருக்கு. என்ன ரேஞ்சுக்கு வந்தா இப்போ நம்மள இன்னும் நல்லா கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்க நல்ல இப்பயே நல்ல ரேஞ்ச் தான். கொஞ்சம் கொஞ்சமா டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கூட ஐபிஎல் எடுத்த ப்ராஃபிட் ரியோல தான் ரொட்டேட் பண்ணேன். சூப்பர். ஓகே ஓகே, கிராஸ் கூட கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, திருப்பி ஏறிடுச்சு சார். கிராஸும் நல்ல ப்ராஜெக்ட். ஏற்கனவே சொன்ன ஏஐல கிராஸும் நல்ல ப்ராஜெக்ட். ஆமா சார், நல்லா. அது கொஞ்சம் அது கூட இறங்காமே இருந்துச்சு சார். ரொம்ப நாள் அப்படியே ஸ்ட்ராங்கா நின்னுச்சு. 1.2 1.4ல நின்னுட்டு 3ல இருந்து 1.6 1.7 இருந்தது. இப்ப 2 வந்திருக்கு போல. இன்னைக்கு தான் யாரோ எனக்கு சொன்னாங்க. ஆமா, மட்டும் வந்துச்சு சார். 2.09 வந்துச்சு. என்கிட்ட கொஞ்சோண்டு இருக்கு, ஸ்டேக்கிங்ல இருக்கு. அதுவும் ஸ்டேக்கிங் கிட்டத்தட்ட 33% தரான். ஓகே சரி, என்ன ஒண்ணு நான் போல அந்த ப்ராஜெக்ட்டுக்கு போலாமான்னு யோசிச்சு லாஸ்ட் டைம் அது நான் இப்ப நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணல அந்த டைமிங்ல. போலாமான்னு பாக்குறேன்.
நல்ல ப்ராஜெக்ட் தான். கிராஸ் நல்ல ப்ராஜெக்ட். டேட்டா சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட். டீப்பிங் செக்டர்லயும் வரும். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. ஒரு போட்டு டிஏஓல வந்து நம்ம நோ வேலட் நான் ஆக்சுவலா ஸ்டேக் பண்ணியிருந்தேன். அதுல வந்து டென்சார் வேலட், டென்சார் ஸ்டாட்ஸ்ன்னு போட்டிருக்கு. இது TO ரெண்டும் ஸ்டாட். என்ன சார் வித்தியாசம்? TO ஸ்டாட். சாரி, டிஏஓ இல்ல ரெண்டு, அது வந்து சப்நெட்ல ஆட் பண்றது. இது வந்து அவனோட வேலட், குரோம் எக்ஸ்டென்ஷன் வேலட் வந்து நோவாலையும் ஓபன் ஆகும். நீங்க குரோம்ல போயிட்டு எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ணி சீட் ஃப்ரேசஸ் கொடுத்து ஓபன் பண்ண அதே சீட் ஃப்ரேசஸை நோவால போட்டீங்கனாலும் ஓபன் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே சார், ஓகே. ஓபன் பண்ணிக்கலாம். இது வந்து டைரக்ட் அவனோடதுலே ஸ்டோர் பண்றீங்க, ஸ்டேக் பண்றீங்க, ஸ்டோர் பண்றீங்க. இப்போ நான் வந்து டென்சார் வேலட்ல தான் ஆக்சுவலா நான் ஸ்டேக் பண்ணியிருந்தேன் சார். நான் இப்போ உள்ள போயிட்டேன். உள்ள போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி சப்நெட் ஜீரோ நான் ட்ரை பண்ண, ஆனா எதுவுமே என்னோட ஸ்டேக்கிங்ஸ் காட்டவே இல்லை. இதுல வச்சிருந்தீங்க எந்த வேலிடேட்டர்ல வச்சிருந்தீங்க? ஓப்பன் இதுல உங்ககிட்ட கூட ஸ்கிரீன்ஷாட் போட்டிருந்தேன் சார். ஓகேன்னு சொல்லுங்க. ஓப்பன் டென்சார் தானே? ஓப்பன் டென்சார் ஓப்பன் தான். டென்சார் போட்டு சப்நெட் ஜீரோல இருக்குமே போட்டிருந்தீங்கன்னா எனக்கு அப்புறமா அனுப்பிச்சு விடுங்க, நான் செக் பண்றேன். சரி, ஓகே சார், நான் சொல்றேன். ஓகே சார், வந்துருச்சு. அவ்வளவுதான். சப்நெட் வந்துருச்சு, ஜீரோ. டேட்டா. ஓகே ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா ரூட்டுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். இன்கேஸ் நீங்க எங்க ஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அது சப்நெட்டுக்கு ஸ்டேக் ஆகாது, ரூட்டுக்கு தான் அது போகும். அதனால அப்படியே விட்டுருங்கன்னு அதனால தான் சொன்னேன். எதையும் நோண்ட வேணாம், வச்சிருந்தா வெளியில நடக்க வேணாம், அப்படியே உள்ள வச்சிருங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அப்படியே வச்சிருங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன். ஓகே சார். இப்போ இதோட பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ன்றது 33 to 45 வரைக்கும் கிடைக்கும். நீங்க உங்க டெய்லி வந்து இப்போ டைம் 10:20 நாளைக்கு 10:20 வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு அங்க அக்யூமுலேட் ஆயிருக்குன்னு பாருங்க. அதை வச்சு கால்குலேட் தி பர்சன்டேஜ். அது டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா டெய்லி பார்த்துக்கோங்க. நான் வேணா சொல்றேன், நான் பார்ப்பேன். நான் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருப்பேன். இப்போ கேஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னா we can switch over to some. நம்ம மேனுவல் கால்குலேஷன் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் சார். ஏன்னா அப்படியே தெரியாது, அது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். நான் ஏற்கனவே சொல்லிட்டான். ஓகே சார். ரூட்ல வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். இப்போதைக்கு நல்லா கொடுத்துட்டு இருக்கான், 45-47 வரைக்கும் கொடுக்குறான். ஓகே, அது வரைக்கும் என்ஜாய் பண்ணிப்போம். இன்கேஸ் குறையுதுன்னு சொன்னா இப்போ ஏற்கனவே கொடுத்துருந்தா 17-18 கொடுத்துட்டு இருந்தான். 17-18 கீழே போச்சுன்னு சொன்னா we can switch over to some subnets which is working fine. எது நல்லா இருக்கோ அதுக்கு switch over பண்ணிக்கலாம். கிரெடிபிளாகவும் இருக்கணும், ஸ்டாண்டர்டாகவும் இருக்கணும். இன்னொன்று பெருசா ஆசை வேண்டாம். ஒரு 30% கொடுத்தா போதும், 25% கொடுத்தா போதும். அப்படி இருக்கிறதுல போயிடும். 100%லாம் தராங்க. பட் ஆனால் அவங்க ஆல்ஃபா டோக்கன்ஸ் எல்லாம் தராங்க. ஆல்ஃபா டோக்கன் யூ காட் டு ஸ்வாப் டு டிஏஓ. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற வைக்கவும் முடியாது, டிஓ மட்டும் தான் ஸ்வாப் பண்ண முடியும். அந்த ஆல்ஃபா டோக்கன்ஸுக்கும் ஹால்விங் உண்டுன்றாங்க. நிறைய இன்னும் இப்போ என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் உள்ள வச்சிருக்காங்க, போக போக தான் தெரியும். அதனால இப்போதைக்கு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு. அதனால எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லுங்க. அதுக்காக தான் வீடியோவே நான் போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு டிஓ வச்சிருப்பாங்க, அதை ஸ்டேக் பண்ணா ஆல்ஃபா டோக்கன்னா என்ன எதுன்னு தெரியல, டிஓன்னு என்னன்னு தெரியல. அந்த வீடியோ அதை பண்ண லாஸ்டா போட்ட வீடியோ அந்த வீடியோ தான். ஹலோ சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார், இந்த சுச்சுவேஷன்ல மாவியா பிட் எடுக்கலாமா சார்? மாவியா என்ட்ரி இன்னைக்கு வரைக்கும் 26. சாரி காலையில சாரி சார், இது இப்பதான் ஓகே சார். இப்போ ஏறணும். சரி ஓகே. இல்ல சார், நான் ஆர்பிஎன்டி பிட் கேட்டேன் சார். ஆர்பிஎன்டி எடுக்கலாம். 5-4 தான் இருக்கு. ஸ்லோவா எடுக்கலாம். இன்னும் கூட கீழே வரும்னு நினைக்கிறேன். ஸ்லோவா எடுங்க, அதிகம் எடுக்காது. சரி ஓகே சார். பிட் கன்சிடர் பண்ணலாமா சார்? இந்த 5 சென்ட்ஸ் இருந்துச்சு, இப்பதான் 10 போயிட்டு இப்போ என்ன பிரைஸ்ல இருக்கு? 7-1 சம்திங் இருந்தது சார், ஒரு half an hour ஒன்ல. ஓகே, 5 இருந்தது, அங்க இருந்து 10-11 போயிட்டு மறுபடியும் இப்போ வந்திருக்கு, எடுக்கலாம். சரி ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். வேற சத்யன் எதுவும் ப்ராஜெக்ட் பாத்தீங்களா? ஒரு சில ப்ராஜெக்ட் பார்த்துருக்கேன் சார். L1ல L2ல அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு பார்த்துருக்கேன். ஓகே, எனக்கு இன்னைக்கு நைட்டு அனுப்புறேன் சார். இன்னைக்கு நைட்டு பார்த்துருக்கேன். ஆவே புரோட்டோகால் அதை கொஞ்சம் பாருங்க, எல்லாரும் வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. $300 $200 ஒரு காயின். ஆனா டிஃபைல இருக்கக்கூடிய நல்ல ப்ராஜெக்ட்ஸ். நான் ப்ராஃபிட்ல இப்பதான் ஒரு ஆவே வித்தேன். ஆவே எடுத்தீங்களா? வித்தேன். ஓகே நீங்க 40ல எடுத்து 45-50ல எடுத்திருப்பீங்க ஆவே.
ரேஞ்சில தான் எடுத்தேன். ஏன்னா எடுத்தமா எனக்கு தெரியும். நல்லா எடுங்க, இதை எடுங்கன்னு. காம்பவுண்ட் இருந்தது, அதை வித்துட்டு அதுவும் கொடுத்துட்டீங்களா ப்ராஃபிட்? காம்பவுண்ட் இருக்கு. ஓகே 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 ஓகே. எம்கேஆர் தான் வித்துறேன். அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓகே ஓகே. அது இப்போ கொஞ்சம் ஏறிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. வேற சார் பேஸ்ரி நல்லா அப் அண்ட் டவுன்ல இருக்கு. ரொம்பலாம் அப் அண்ட் டவுன் இல்லை, இப்போலாம் ரொம்ப கம்மியாக தான் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. இன்னைக்கு தான் கொஞ்சம் ஏறி இருக்கு. முன்னாடி நல்ல வாலட்டைலாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு 10-15 டேஸாக பெரிய வாலட்டிலிட்டி இல்லை. அதில் செக் பண்ணிக்கலாம். ஆமாம் சார், 1.5 வருது, திருப்பி அங்கேருந்து ஒரு 1.3 1.4 போகுது. ட்ரேட் பண்ண அகைன் அந்த ரேஞ்சுக்கு வந்துடுது. ட்ரேட் பண்ணுங்க. ஓகே சார். ட்ரேட் பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட் இல்லை ஹோல்டலுக்கும் அது வாங்கி ஹோல்டு பண்ணலாம். நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வச்சுங்க, ட்ரேட் பண்ண. அது டோக்கனாமிக்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆக போகுது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1:1000 ஒரு காயின் வச்சிருக்கிறதுக்கு 1000 காயினாக கொடுக்க போகிறாங்க. அது எப்போன்னு தெரில, அப்டேட் பண்ணுறேன். ஓகே சார். எனிதிங் எல்ஸ்? சார் ஜெயின் ஜிபிடி அண்ட் பாலி இந்த ரெண்டு ப்ராஜெக்ட் பற்றி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சார்? ஜெயின் ஜிபிடி பால் ரெண்டை பற்றியுமே எனக்கு அதிகமாக தெரியாதுங்க. நிறைய வாட்டி கேட்குறாங்க, எனக்கு தெரியலன்னு. நான் ரெண்டுத்தையுமே நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். நான் ஏஐயில் நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் 2-3 ப்ராஜெக்டை தவிர மற்ற எல்லா ப்ராஜெக்டும் ஏஐயில் நான் டீல் பண்ணுறதே கிடையாது. டிஓஓ, ரெண்டர், எஃப்இடி, ஆகாஷ், இதை விட்டால் கொஞ்சம் பேஸ்டு, கொஞ்சம் கியூபிக், இவ்வளோ தான் நான் ஏஐயை பொறுத்தளவு. இப்போ தான் ஸ்டோரி ப்ரோட்டோக்கால் இப்போ 1.465 வேறு. நான் ஏஐ பொறுத்தளவுக்கு வேறு ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் நான் பெருசாக நான் முக்கம் வைக்கிறதே இல்லை. ஓகே, அதான் லார்ஜ் கேப்பில் வந்துட்டு டிஓ வச்சுருக்கேன் சார். ஸோ கொஞ்சம் மிட் கேப்பில் வந்துட்டு ஏஐயில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன். இந்த ரெண்டு ப்ராஜெக்ட் கொஞ்சம் ஓகே சார் தெரிஞ்சுது. ஓகே 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 சார், தேங்க்யூ. பாருங்க நீங்கள். ஓகே சார். ஏன்னா நல்லா இறங்கிருக்கு சார், ஒரு 60-70% கிட்ட கீழே இறங்கியிருக்கு. இப்போ ரீசன்ட் லோவில் இருக்கு. தெரிலங்க, நான் அந்த ரேட்ஸ் கூட எனக்கு தெரியாதுங்க. என் வாட்ச் லிஸ்ட்லேயே அது இல்லை, அதனால நான் பார்க்குறதே இல்லை. சாரி. ஓகே சார். ரெண்டு ப்ராஜெக்ட் என் வாட்ச் லிஸ்ட்லேயே கிடையாது. சரி சார். மேபி இன்வெஸ்ட் பண்ணிட்டு கேபிட்டல் மட்டும் பண்ணலாம் அவுட் பண்ணிட்டு பண்ணுங்க. எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் சொல்லக்கூடாது. அது என்ன பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே சார். ஓகே ஓகே சார் ஸ்டோரி புரோட்டோகாலோட டிக்கர் என்ன சார்? ஐபி. ஐபி தான். ஐபி தான், வெறும் ஐபி. $6 காட்டுது மேக்ஸிமம் போனது. 9ங்க. நேற்றுக்கு 9. இதுல மார்க்கெட் கேப்ல பார்த்தோன்னா $6 காட்டுது. இல்லை நேற்று எம்இஎக்ஸில் 9 போயிருக்கும் பாருங்க. ஜஸ்ட் 30 நிமிஷத்தில் 3லேருந்து 9க்கு போயிட்டு கீழே இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு தான், காலையில் இன்னைக்கு தான் நினைக்கிறேன். அதான் நேற்று நைட்டு 3.03லேருந்து 9 வரைக்கும் கரெக்டாக எக்ஸாக்டாக 9 தொட்டுட்டு அங்கேருந்து கீழே வந்துருச்சு. நான் ஊருக்கு போகும்போதும் என்கிட்ட கேட்ட எல்லாருக்கும் சொல்லிட்டு போனேன், 1.5 1.2 to 1.5 இஸ் அ குட் ப்ரைஸ் ஃபார் தட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு கரெக்டாக 1.35 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 3.2 1.35 வந்துட்டு அப்புறம் மெதுவாக மூவ் ஆகி மேலே போயிடுச்சு. 9 வரைக்கும் போயிட்டு இப்போ 4.5 4.6 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்லா இந்த சுச்சுவேஷனில் சூப்பர் ப்ராஃபிட் 5x ஒரு 2 நாளில். நல்ல ப்ராஜெக்ட், உண்மையிலே ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட். அதுக்காக தான் ஒரு ஃபுல் லைவ் செஷன் ஃபுல்லாக அதை பற்றி நான் பேசியிருந்தேன். அது வரதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது வீடியோ போடணும்னு இருந்தால் வீடியோ என்ன போடல, அப்புறமா தான் போடணும். ப்ரைஸ் செட்டில் ஆகட்டும், அப்புறமா போடுவோம். ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்க, ஆக்சுவலி லைவ்லேயே நான் பேசிட்டேன் மொத்தமாக. அந்த போர்டில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதா இருந்தால் தெளிவாக சொல்லணும். அதாவது லைவ்லேயே அன்றைக்கி ஏஜென்ட் தான் அது. டிசிபி ஐபியை பற்றி அதை பற்றி எல்லாமே பேசியிருந்தேன். இன்டெலிஜென்ஸ் ப்ராப்பர்ட்டி அதை பற்றிலாம் பேசியிருந்தேன். ஐபின்ற டிக்கர் எப்படி வச்சுக்கலாம். வேற சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நல்லா எக்ஸ்பெக்ட் பண்றோம். நீங்க கியூபிக் பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. அதோட ஒயிட் பேப்பர் கூட இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ணாங்க. அதை பத்தி நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க.
கியூபிக் பத்தி நானும் படிச்சேன். ஒயிட் பேப்பர்லாம் நல்லா இருக்கு. அது அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அது எப்படி கியூபிக்ங்கிறது எத்தனை எக்ஸ் இங்கேருந்து கொடுக்கும்? அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுமா? அது எப்படிப்பட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களோட வியூ. To be very honest and to be very frank with you, I've kept Cubic and based AI in the risky sector. Still in the risky sector. தெரியும் சார். அதனால ஆமா, அடிச்சா risky பெருசா sector. வரும், இல்லைன்னா ஜீரோவா கூட ஆயிடும். So அதனால be careful Yeah, when you deal with Cubic and the based. ஓகே. அதான் 2 எக்ஸ்டென்ட்ல ஏதோ ஒரு எக்ஸ்டென்ட் போறதுக்கு நிறைய ஆமா, சான்சஸ் இருக்கு. அவ்வளவுதான். அதை வந்து ஸ்டாண்டர்டா இவ்வளவு போகணும்ல என்னெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, எக்ஸாக்ட். அதனாலதான் நான் வீடியோலயும் சொல்லியிருந்தேன். அது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும்போது சொல்லுவேன், ஒவ்வொரு வாட்டி இப்போ உங்களோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு கேட்பாங்க, இப்பயும் அதே ஸ்டாண்டர்ட் தான் எனக்கு. அதான் போத் எக்ஸ்டென்ட்ல எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போகலாம். நல்லா ஆமா. சப்போஸ் ரெண்டுமே என்கிட்ட இருக்கு. பட் ஆனா என்னன்னா நான் ரெண்டுமே இருக்கு. ஆனாலும் நான் ரிஸ்கி செக்டர்ல தான் வச்சிருக்கேன். கிடைச்சா பெருசா போட்டு, இல்லைன்னா போனா வேற காயின்ல கிடைக்கிற ப்ராஃபிட் இதுல போச்சுன்னு விட்டுருவோன்னு விட்டுட்டு, இது லாஸ் ஆச்சுன்னா வேற இதுல ப்ராஃபிட்ல போச்சுன்னு விட்டுருவோம். அப்படிதான் நான் வச்சிருக்கேன். ஓகே, இஃப் இட் கோஸ் இன் a பாசிட்டிவ் சைடு அட்லீஸ்ட் நம்ம ஒரு 50 to 100x அந்த I'm மாதிரி not sure. இங்க அதனால சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா ரிஸ்கி செக்டர்னா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, அது என்னால எங்கேயுமே எவ்வளவு எக்ஸஸ்னா என்னால சொல்லவே முடியாது. ஸ்டாண்டர்டா இத்தனை எக்ஸ்னு ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம், இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சொல்லவே முடியாது. மேபி 1000x கூட போகலாம், 0x அதாவது மைனஸ்ல 10x கூட போகலாம், 0 ஆகலாம். அதனால அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து சொல்லவே முடியாது. அதனாலதான் ரிஸ்கி செக்டரே சொல்றது. ஸ்டில் ரெண்டுக்கும் ரிஸ்கில தான் வச்சிருக்கேன். பேஸ்டையும் ரிஸ்கில தான் வச்சிருக்கேன், இதையும் ரிஸ்கில தான் வச்சிருக்கேன். வாட் இஸ் தட் கியூபிக்கும் ரிஸ்கி செக்டர்ல தான் வச்சிருக்கேன். பேஸ்ட்னு சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா கீழே இருக்கு. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா டோக்கனாமிக்ஸ் சேஞ்ச் பண்றாங்க. 1:1000 100 காயின் வச்சிருந்தா இன்டூ 1000 காயின்ஸா கொடுக்க போறாங்க. ஒரு காயின் வச்சிருக்கவங்களுக்கு 1000 காயின், 10 காயின் வச்சிருக்கவங்களுக்கு 10,000 காயின் போகுது. இந்த மாதிரி டைல்யூட் பண்றாங்க. மேபி அந்த பிரைஸ் அதுக்கு தகுந்தபடி இருக்கு. பட் இட்ஸ் இஸ் வெரி பேட். எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி டைல்யூஷன் வந்து அந்த அளவுக்கு ஐம் நாட் கன்வின்ஸ்ட் வித் தட் பர்டிகுலர் அந்த ஆக்ஷன்ஸ்ல. அவங்க செஞ்ச விஷயத்துல எனக்கு கன்வின்ஸ்ட் ஆயிடுது. ஓகே, தேங்க்யூ. யாரோ பிரபாகரன் கை தூக்குறாரு. ஹலோ சார். சொல்லுங்க சார், நீங்க அந்த ரெட் பெல்லி ரியோ சஜஸ்ட் பண்ணிருந்தீங்க, நான் பேசியிருந்தேன் உங்ககிட்ட. ஸோ அதே மாதிரி ரெட் பெல்லி வாங்கி நான் மெட்டாமாஸ்க் வாலெட்ல வச்சிருக்கேன், ரெட் பெல்லி செயின்ல. பட் அது ஸ்டேக் பண்ண போறப்போ redex.ioல ஸ்டேக் பண்ண முடியல. கேஒய்சி எரர் காட்டுது. கேஒய்சி மொபைல் ஆப்லயும் ட்ரை பண்ணேன். கேஒய்சி பண்ணீங்களா? கேவைசி மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கா சார்? மெட்டாமாஸ்க்லாம் கேஒய்சி பண்ண முடியாதுங்க. ரெட் பெல்லில போய் கேஒய்சி பண்ணுவாங்க. டீசென்ட்ரலைஸ்டு வேலட்ஸ் எல்லாம், நான் கஸ்டோடியல் வேலட்ஸ் எல்லாம் கேஒய்சியே கிடையாதுங்க. ரெட் பெல்லிக்குள்ள போய் கேஒய்சி பண்ணாம உங்களுக்கு வெளியிலே வராது. நீங்க அந்த ஆர்பிஎன்டி வெளியில எடுத்து பாருங்க, மெட்டாமாஸ்க்ல இருந்து நீங்க வெளியில வராது. எவ்வளவு கொண்டு போய் வச்சீங்க? இல்ல, வெளியில வரல. வராது. வெளியில ஜேசன் எரர் வரும். ஓ, நீங்க கேஒய்சி கொடுத்தா மட்டும் ஆமா, ஜேசன் எரர் வருது. கேஒய்சி கொடுத்தா கேஒய்சி கொடுங்க. ஓகே, ரெட் பெல்லில போய் கேஒய்சி கொடுங்க. ஓகே சார். ஓகே சார். அதே மாதிரி நான் இது ரியலியோ நெட்வொர்க்லயும் நான் கேவைசி பண்ணேன் சார். பட் அது டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, அங்க இருந்து வெளியே எடுத்துட்டு வர முடியல. ரியோவை கேஒய்சி பண்ணா வெளில எடுத்துட்டு வரலாம். சென்ட் பண்ணா ஓகே, நான் ட்ரை பண்ணேன் சார். கேஒய்சி வெரிஃபைட் ஆன உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன். இன்னொரு ட்ரை பண்றேன். கேஒய்சி வெரிஃபைட் ஆன செக் பண்ணி. எஸ், வெரிஃபைட் பண்ணிட்டா கரெக்டா வரும். இருந்தாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ண ஏதோ முடியும். தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டா பாருங்க. ஓகே சார். நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார். தேங்க்யூ. வேற சார், பேஸ்டு ஏஐ லாக்கா ரெண்டுமே ட்ரை பண்ணுங்க இந்த டைம்ல. எடுக்கலாமே. ஓகே சார், அந்த XION இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு என்ன ஐடியா? ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. அதை ஒரு லைவ்ல, நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரேன் சார். ஒரு லைவ்ல ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஒரு இப்போ இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். ஓகே ப்ராஜெக்டா? ஓகே சார், கொஞ்சமா வாங்கிக்கலாம். தெரியல எனக்கு, அது நான் ஒரு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. 4-5 மாசம் இருக்கும். 4-5 மாசம் முன்னாடி ஒருத்தர் கேட்கும் போது தான் சொல்லியிருந்தேன் இந்த ப்ராஜெக்ட் பார்த்துருக்கேன்ட்டு. சரி சார், ஓகே. வேற எதாவது இருக்குங்களா? சார், நாக்கா வந்து ரியோ மாதிரியே ப்ரைஸ் இருந்துச்சுங்க சார். பட் அது டக்குன்னு ஒரு 50 சென்ட்ஸுக்கு மேலே வந்துச்சுங்க. அப்படியே போயிட்டுருக்குங்க.
பட் இந்த டைமில் வந்து மேவியா வந்து 25 சென்ட்ஸ் 27 சென்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு 33 வரைக்கும் வந்திருக்கு சார். ஆமாங்க சார். ஸோ இப்போ கம்பேர் பண்ணும்போது மேவியாவோட ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கீழே கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் அக்கமடேட் பண்ணலாமாங்க சார் மேவியா? எடுக்கலாமே. சரிங்க சார். நம்ம மெயின் போர்ட்ஃபோலியோ வந்து ரியோ, நாக்கா, டிஏஓ 3 தாங்க சார். சரிங்க. நம்ம இப்போல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு டார்கெட் வச்சுருப்போம்லங்க சார், இந்த ரேஞ்சு போனால் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அந்த டார்கெட்டெல்லாம் இப்போ குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க சார். அதனால திரும்ப அக்குமுலேட் பண்ணுறக்காக. சரி சரி சரி. கீழே இருக்கும் போதும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். whenever you get a chance to accumulate. அதுவுமே ப்ரொவைடட் இஃப் யூ ஹேவ் ஃபண்ட்ஸ். கடன் வாங்கி பண்ணாதீங்க. யாரையுமே யாராக இருந்தாலும் நான் சொல்கிறதெல்லாம். புரியுதுங்க சார், புரியுது. ஓகே ஓகே தென் செஷன் க்ளோஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். மேபி நாளைக்கு வீடியோ போடணுன்றது என்ன வீடியோ போடணும்னு தெரில. ஏதாவது ப்ராஜெக்டை பற்றி ரொம்ப நாள் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது ப்ராஜெக்டை பற்றி பேசணும், பார்ப்போம். நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். சத்யன் எனக்கு கால் பண்ணுங்க. பாய். ஓகே சார், நான் கால் பண்ணுறேன். தேங்க்யூ சார்.